ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம செம்பருத்தி சீரியலில் கார்த்திக் ராஜ் வந்து சீரியல் விட்டு விலகிட்டார் இல்லையா? அது வந்து அவராக வந்து விலகிட்டாரா, இல்லை வந்து வேறு யாராச்சும் தூக்கிட்டாங்களா அப்படின்றது தான். எதனால் அவராக விலகினார்? அதாவது என்னென்னா, இப்போ வந்து அவர் வந்து இப்போ வெப் சீரிஸ் பண்ணுறாரு. ஸோ படங்கள் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் மூவ் ஆகிட்டாரு அப்படின்றது தான் வெளியில் சொல்லப்படுது. பட் உண்மையான காரணம் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஜீ தமிழை பொறுத்த வரைக்குமே செம்பருத்தி சீரியல் தான் வந்து மிகப்பெரிய பேரை வந்து ஜீ தமிழுக்கு சேனலுக்கே ஒரு சீரியல் பேர் வாங்கி கொடுத்துருக்குன்னா அது நம்ம செம்பருத்தி சீரியல் தான். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா, நம்மளுடைய கார்த்திக் ராஜ் ஷபானா தான். ஆதி பாரதி அப்படின்ற கேரக்டரில் 2017 கடந்த 3 வருஷமாக நல்லா சூப்பராக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸும் ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. ஃபேன்ஸ் மனசையும் ரொம்ப அதிகமாக வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது, சந்தோஷப்படுத்திருக்காங்க தான். ஏன்னா நம்ம மனசார பார்த்தோம் இல்லையா செம்பருத்தி சீரியலில். நம்ம ஆதிபாவதி ரொமான்டிக் சீன்ஸ் வர்றப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரசிப்போம். இந்த நிலையில் அவார்டு கூட அவங்க அவார்டு ஃபங்க்ஷனில் 2 பேர் எப்போ வரும், 2 பேர் சேர்ந்து எப்போ அவார்டு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி நம்ம வந்து நேர்லேயும் சரி பார்த்துருக்கோம். இந்த நிலையில் நம்மளுடைய செம்பருத்தி சீரியல் கார்த்திக் ராஜ் விலகிட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆனோம். ஸோ ரொம்ப ஒரு வாரமாக வந்து நமக்கு ஹேஷ்டாக்லாம் போட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஆதிக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க தான் வேணும்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், இந்த சேனல் நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நெகட்டிவ் திங்ஸ், நிறைய நெகட்டிவ் வாய்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளுடைய கார்த்திக் ராஜ் விலகிட்டார் அப்படின்ற நியூஸை வந்து ஜீ தமிழே வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ கார்த்திக் ராஜோட மிகப்பெரிய பங்கு தான் வந்து செம்பருத்தி சீரியல் வெற்றி அடைய காரணம். ஸோ கார்த்திக் ராஜுக்கும் ஜீ தமிழுக்கு இருக்க தொடர்பு என்றைக்குமே தொடர்ந்து இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அவங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம், அவங்களோட கேரியர் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வாழ்த்தி ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு நோட்ஸ் மாதிரி. அதை வந்து கார்த்திக் ராஜ் அவரோட இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்காக போஸ்ட் பண்ணியிருந்தார். அதாவது இப்போ வந்து கார்த்திக் ராஜ் அவராகவே வந்து போகலை, என்னதான் ப்ராஜெக்ட் வந்தாலும் அவர் போக மாட்டாருன்ட்டு நம்ம நம்பிக்கையாக இருந்தோம் தெரியுமா. பட் பிரச்சனை வேறு மாதிரி. என்னென்னா, நம்மளுடைய கார்த்திக் ராஜ்க்கு அந்த சீரியல் விட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்தது இல்லையா. இந்த தொடரில் இருந்து சில எதிர்பாராத காரணத்துக்காக தான் வந்து கார்த்திக் ராஜ் அவராகவே விலகியிருக்காரு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு கார்த்திக் ராஜை வந்து விலகியதை பற்றி விசாரிச்சுருக்காங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஜீ தமிழ் ஆக்டர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்குள்ள சின்னதாக ஈகோ கிளம்பி சின்ன மோதலாக பேச்சுவார்த்தைகள் வாக்குவாதங்கள்லாம் அதிகமாகி அது தொடர்ந்து வந்ததுனால தான் நம்ம கார்த்திக் ராஜ் அந்த செம்பருத்தி சீரியல்லேருந்து விலகிட்டதாக ஒரு பேச்சு வந்து ஒரு நியூஸே இப்போ வந்திருக்கு. அதாவது அவங்க கூட நடிக்கிற ஆக்டர்ஸ், கோ ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் யாரோ, ஸோ அவங்களுக்குள்ள சின்ன ஈகோ, அப்புறம் வந்து பிரச்சனை பெருசாகிறதுனால நமக்கு இது சரிப்பட்டு வராது, நம்ம கார்த்திக் ராஜ் தான் பிரச்சனைக்கிட்டே போக மாட்டார், அவர் விலகி தான் நிற்கணும்னு நினைப்பார். ஏன்னா அவரால் மற்றவங்க யாரும் காயப்பற்றக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். பட் அதனால தான் விலகி இருக்கார் அப்படின்றது தான் நியூஸ் தான். அப்போனா பிரச்சனை எவ்வளோ பெருசாக வந்திருந்தால் நம்மளுடைய கார்த்திக் ராஜ் விலகி இருப்பார். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை யார் சொன்னதுன்னா, ஜீ தமிழில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபே சொல்லியிருக்காரு. ஸோ பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஸோ ரொம்ப வேறு மாதிரி போகிறதுனால தான் அவர் வந்து விலகிட்டார் அப்படின்ற மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபே சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ஈகோ பிரச்சனைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீரியலில் சீனியர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஜூனியர்ஸ் இருக்காங்க. 2 நடிகைக்கும் உள்ள பிரச்சனையில் கார்த்திக் ராஜ் போய் மாட்டிக்கிட்டாராம். பட் யாருன்னு சொல்ல வரல. அதாவது சீனியர் ஜூனியர்னால் யாரும் கிடையாது. சீனியர்னால் யாராக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்க முடியல. பட் வில்லின்னா நந்தினி லக்ஷ்மி தான். சீனியர் நடிகைனா அதில் யாருன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் இவங்க 2 பேருக்குள்ளேயும் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதாவது வில்லி நடிகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யார் பேரையும் மென்ஷன் பண்ணல, வில்லி நடிகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து கார்த்திகை இந்த சீரியலை விட்டு மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தம், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அந்த சீரியலுக்கு. கார்த்திக் வந்து வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய அப்பா வந்து ஒரு தயாரிப்பாளர். சினிமாலாம் நடிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்திகோடைய ஒரு கனவாகவே இருந்துட்டு வருது. வாய்ப்பு வந்து அவருக்கு உடனடியாக கிடைக்காதனால தான் சீரியலில் நடிச்சிட்ருக்காரு. என்னை வச்சு சீரியலில் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சேனல் தரப்பில் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் சேனல்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ராஜ் சொல்லியிருக்காராம். பட் கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவர் விளக்கம் சொன்னால் தான் வந்து மற்றவங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லியிருக்காரு. அந்த சமாதானம் வந்து அதுக்கு வந்து சுத்தமாக பயன் இல்லாமல் போயிடுச்சான். அது பயன் இல்லாமல் போனதுனால தான் நம்ம சேனல் தரப்புலேயே வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஹீரோவை மாற்ற தயாராகி அதுக்கான நோட்டீஸையும் அஃபிஷியலாக வந்து வெளியிட்டுட்டாங்க. அதை நம்ம அதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி ஓகே, அவர் கேரியருக்காக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் சீரியலுக்குள்ளே இவ்வளோ பாலிடிக்ஸ் ஆசை, யார் அந்த வில்லி நடிகை, யார் வந்து நம்ம கார்த்திக் ராஜ் வெளில அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்றது தெரியல. ஸோ 2 பேரில் யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சீனியர் நடிகை அவங்களுக்குள்ளே இருக்கிற இவங்களுக்கு போய் மாட்டிக்கிட்டாராம். ஸோ இவரை வச்சு தான் வந்து அங்கே பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இவர் தூக்கணும் அப்படின்றது அவனுடைய ஆசை கிடையாது. ஒருவேளை இவருக்கு வந்து பட வாய்ப்பு வந்திருக்கு, இவர் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். பட் ஈகோக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டார் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவரை வந்து மாற்றணும் அப்படின்றது தான் இன்னும் 2 பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ தெரிய வருது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.